மீத்தேன், ஷேல் கேஸ், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்களுக்கு அனுமதி அளித்து டெல்டா மாவட்ட மக்களுக்கு திமுக துரோகம் இழைத்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். இதற்கு திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் எதிர்வினையாற்றியுள்ளார். 2011 ஜனவரி 11 மீத்தேன் கேஸை கொண்டு வந்து இந்த காவிரி டெல்டாவை அழிப்பதற்கு, நாசமாக்குவதற்கு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோட கையெழுத்து போட்ட இந்த டெல்டா மக்களின் துரோகி என்ற எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின். இது ஒன்றும் மறுக்க முடியாது. அதன் பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில மன்மோகன் சிங் திட்டத்தை கொண்டு வந்தது. திமுக அரசு கிளியரன்ஸ் கொடுத்தது ஆய்வு நடத்த. அந்த எம்ஓல கையெழுத்து போடும் போது அது என்னென்ன கண்டிஷன் இருக்கு தெரியுமா? அதை அரசியல் ஞானியாக இருக்கக்கூடிய வைகோ முதல்ல அதை படிச்சு பார்க்கட்டும். அதில் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். மக்களுடைய கருத்துக்களை கேட்கணும், ஆய்வு நடத்தணும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படணும், இதெல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது இடத்துல இருக்கிறது மாநில அரசு கிடையாது. நான் கையெழுத்து போடுறதுனால எங்களுக்கு அனுமதி நான் கொடுத்த மாதிரி இல்லது. ஆய்வு நடத்துறதுக்கு தான், அந்த சோதனைகள் செய்வதற்காக தான் பர்மிஷன் கொடுத்தோமே தவிர திட்டத்தை கொடுக்கறதுக்கு ஃபுல் பவர் மத்திய அரசுக்கு தான். ஆக வைகோவை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலேருந்து துறவரம் போட்டுட்டேன்னு அடிக்கடி நினச்சிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். ஆனால் அவர் அடிக்கடி என் மேலே ஒரு தனி பாசம் உண்டு அவருக்கு எப்போதுமே. அதனால் என் பெயரை பயன்படுத்தி அவர் விளம்பரத்தை தேடிக்கிறாரு.